தங்கள் மனம் கவர் திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. அழகிய தோற்றப்பொலிவு, சிவந்த நிறம், நீள்வட்ட வடிவமுடைய முக அமைப்பில் கூர்மை மிக்க கண்களையும் நாசிகளையும் உடையவர் மட்டுமின்றி முத்து போன்ற பற்கள், பளிரிடும் வசீகரமான சிரிப்பழகு மற்றும் பிரத்யேக குரல் வளத்தையும் தன்னகத்தை கொண்டவர்தான் வாழ வேண்டிய இளம் வயதில் மரணித்து போன ரேஷ்மா ஆவார். கலை நிலவு நாயகர் ரவிச்சந்திரனின் பாச மருமகள், வளர் நாயகர் ஹம்சவர்தனின் அன்பு மனைவி, அழகு நாயகி தன்யாவின் தாய்மாமன் மனைவி, அதாவது பாச அத்தை. 1990ஆம் ஆண்டு முதல் 2003ஆம் ஆண்டுகள் வரை தமிழ், மலையாளம், கன்னடம் மற்றும் தெலுங்கு என தென்னிந்தியாவின் பன்மொழிகளில் தனது தேர்ந்த நடிப்பாலும் நாட்டியத்தாலும் வலம் வந்தவர். வெள்ளித்திரை மட்டுமின்றி புகழ்பெற்ற தொடர் மூலமாக சின்ன திரை ரசிகர்களின் பெரும் மனம் கவர்ந்தவர். இப்பேற்பட்ட சிறப்புக்குரிய ரேஷ்மா அவர்கள் எங்கு பிறந்தார், எவ்வாறு வளர்ந்தார், கலைத்துறையில் எப்படி கால் பதித்தார், முத்திரை பதித்த திரைப்படங்கள் மற்றும் தொலைக்காட்சி தொடர்கள் யாவை, ரவிச்சந்திரன் மகன் ஹம்சவர்தன் உடனான காதல் மலர்ந்த சூழல், மகிழ்ச்சிகரமான திருமண வாழ்க்கை, அன்பின் அடையாளமாக பிறந்த பிள்ளைகள், அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், வாழ வேண்டிய இளம் வயதில் எதனால் எப்படி மறைந்தார் உள்ளிட்ட அவர்தம் நினைவலைகள் கூறும் வேதனை மிகு வாழ்க்கை பயணத்தை தற்போது விரிவாக காண்போம். 1979ஆம் ஆண்டு தமிழகத்தின் தலைநகராம் சென்னையில் கலை பின்புலம் இல்லாத குடும்பத்தில் பிறந்த செல்ல மகள்தான் நமது வாழ்க்கை பயண நினைவலைகள் நாயகி சாந்தி எனும் இயற்பெயருடைய ரேஷ்மா ஆவார். பெற்றோரின் பாசமிகு மகளாக வளர ஆரம்பித்த சாந்திக்கு இயற்கையிலேயே நாட்டியத்தின் பால் பெரும் ஈடுபாடு உண்டாகத்தான் செய்தது. இதன் அடிப்படையில் மகளின் நடன திறமைக்கு தடை விதிக்காத பெற்றோரும் அதற்கு ஆதரவு அளிக்கும் வகையில் சென்னையில் புகழ்பெற்ற நாட்டிய குருமார்களிடம் பாரம்பரிய நாட்டிய கலைகளை கற்க இணைத்தும் விட்டனர். இதன் பேரில் 5 வயதில் நாட்டிய கலையை முறைப்படி கற்க ஆரம்பித்த சிறுமி சாந்தியானவர் தனது பள்ளி கல்வியை ஸ்ரீநகரில் இயங்கி வரும் சாரதா வித்யாலயா பள்ளியில் வெற்றிகரமாக தொடர்ந்தும் வந்தார். இவ்வாறு கல்வியையும் நாட்டிய கலையினையும் முறைப்படி கற்று முதன்மை மாணவியாக வளர ஆரம்பித்தவர் +1 வகுப்பை சிறப்புடன் தொடர்ந்த வேளையில்தான் சாந்தியின் வசீகரமிக்க தோற்றப்பொலிவை கண்ட தமிழ் திரையுலகம் அவரை தன் பக்கம் வரவேற்றது எனலாம். முதலில் தங்களது அன்பு மகள் திரைப்படங்களில் தோன்றுவதை விரும்பாத பெற்றோர் அதனை நிராகரித்த நிலையில் தொடர் வற்புறுத்தல், காலத்தின் சூழல் பின்னர் சம்மதம் தெரிவிக்கத்தான் வைத்தது. இதனைத் தொடர்ந்து 1996இல் தாய் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் அண்ணாதுரை கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் வெளியான கிழக்கு முகம் என்ற திரைப்படத்தின் வாயிலாக வேணு எனும் கார்த்திக் இணையாக ராதா ரவியின் மகள் பூங்கொடி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று தமிழ் திரை உலகில் முதலில் சாந்தி என்ற தனது இயற்பெயர் இல்லாமல் திரை உலகிற்காக ரேஷ்மா என்ற பெயரில் அறிமுகமானார். தேர்ந்த நடிப்பு, நாட்டியம் என அறிமுகமான முதல் திரைப்படத்திலேயே தனது தனி திறமைகளை ரேஷ்மா வெளிப்படுத்திய இத்திரைப்படம் ஏனோ தெரியவில்லை வெற்றி பெறாமல் தான் போனது. இவ்வேளையில் கார்த்திக், ரம்பா நடிப்பில் வெளியான உள்ளத்தை அள்ளித்தா என்ற திரைப்படம் ஜனரஞ்சகமிக்க காமெடி, கதை, இசை, பாடல்கள் என மாபெரும் வெற்றிகளை கண்டது. கிழக்கு முகம் திரைப்படம் ரேஷ்மாவிற்கு வெற்றி முகமாக அமையாத சூழ்நிலையில் மேலும் ஒரு சோகமாக KS ரவீந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார், விக்னேஷ் நடிப்பில் வெளியான என்னை தாலாட்ட வருவாளா என்ற திரைப்படம் எதிர்பாராத சூழ்நிலைகளின் காரணமாக சுமார் 7 வருடங்கள் கழித்து, அதாவது ரேஷ்மாவின் திருமணத்திற்கு பின்னர்தான் வெளியானது. கதை அமைப்பின்படி பட்டிமன்ற பேச்சாளரான சதீஷ் எனும் அஜித் குமாரிடம் போட்டியில் தோற்றுப்போகும் வெண்ணிலா எனும் ரேஷ்மாவானவர் அவரை பழிவாங்கும் நோக்கில் காதலிப்பதாக நடித்து திருமணம் புரிந்து கொண்டு ஏமாற்றுவதும், பின்னர் அஜித் குமாருக்காக கதையின் நாயகர் சந்தோஷ் எனும் விக்னேஷ் பழி வாங்குவதும் என சற்று மாறுபட்ட வகையில் கதை அம்சம் நகரும். இத்திரைப்படத்தின் மூலம் சுமி என்ற பெயரில் மீண்டும் தமிழ் திரையுலகில் அறிமுகமானவருக்கு திரைப்படமும் சரி, கால ஓட்டமும் சரி வெற்றியை அமைத்து தரவில்லை என்றே கூறலாம். இதன் பின்னர் 2ஆம் நாயகியாக இறங்குமுகத்தை காண ஆரம்பித்த ரேஷ்மா அவர்கள்
முரளியுடன் பூமணி, வினித்துடன் மறவாதை கண்மணியே என நடித்து வந்தவர் மீண்டும் ஹீரோயினாக விக்னேஷுடன் நீ எந்தன் வானம் என முன்னேற்றம் கண்டவரின் திரை வாழ்வில் மட்டுமின்றி நிஜ வாழ்விலும் திருப்பு முனையை ஏற்படுத்திய திரைப்படம்தான் வடகுபட்டி மாப்பிள்ளையாகும். 2001 பிரதாப் ஆர்ட் கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் BC குகநாதன் இயக்கத்தில் வெளியான இத்திரைப்படத்தில் தமிழ் திரை உலகின் ஆக்ஷன் நாயகரான கலை நிலவு ரவிச்சந்திரன் அவர்களின் கடைக்கூட்டி செல்ல மகன் ஹம்சவர்தன் கதையின் நாயகராக தோன்றிய இத்திரைப்படத்தில் அவருக்கு இணையாக வடிவு என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பால் முத்திரை பதித்திருப்பார் ரேஷ்மா அவர்கள். இத்திரைப்படம் கதையமைப்பு, சிற்பியின் இசை என வெற்றி கண்டது. இத்திரைப்படத்தில் ஜோடிகளாக அறிமுகமான ஹம்சவர்தன் மற்றும் ரேஷ்மா என இருவருக்கும் ஏற்பட்ட நட்பானது பின்னர் கால ஓட்டத்தால் காதலாக மலர்ந்து திருமணத்தில் இனிதே முடிந்தது. இதன் பேரில் ஹம்சவர்தனின் காதல் மனைவியாக, ரவிச்சந்திரனின் அன்பு மருமகளாக என தனி வாழ்வில் உயர்வு கண்டவர் மேற்கண்ட வடக்குப்பட்டி மாப்பிள்ளை திரைப்படத்துடன் கலை உலக வாழ்விற்கு முற்றிலும் விடை கொடுத்துவிட்டு இல்லற வாழ்வில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தியும் கொண்டார். இதன் பேரில் ரேஷ்மா மற்றும் ஹம்சவர்தன் காதல் தம்பதிகளுக்கு 2 மகன்களும் 1 மகளும் உள்ளனர். பிள்ளைகள் மூவரும் கல்வியில் நன்கு மேன்மையுற்று வருகின்றனர். தமிழ் திரை உலகம் மட்டுமின்றி 1997 வெளியான அண்ணா அன்றே நம்மண்ணா என்ற திரைப்படத்தின் மூலம் கன்னட திரை உலகிலும், அதே ஆண்டு வெளியான கிள்ளி குரிசில்லே குடும்ப மேளா என்ற திரைப்படத்தின் வாயிலாக மலையாள திரை உலகிலும், 1998 வெளியான உல்டா பல்டா என்ற திரைப்படத்தின் மூலமாக தெலுங்கு திரை உலகிலும் என அறிமுகமான ரேஷ்மா அவர்கள் மேற்கண்ட பன்மொழி திரைப்படங்களில் தோன்றி அம்மொழி ரசிகர்களையும் நன்கு கவர்ந்தவரும் ஆவார். இவ்வாறு வெள்ளித்திரை மட்டுமின்றி 2001 வெளியான அலைகள் என்ற மெகா தொடரில் எபிசோட் 1 முதல் 86 வரை சௌமியா என்ற பிரதான கதாபாத்திரத்தை ஏற்று நடித்து சின்ன திரை ரசிகர்களின் மனதையும் நன்கு கவர்ந்தவர் ரேஷ்மா எனில் அதை மறுப்பதற்கு இல்லை. இப்பேற்பட்ட சிறப்புகளை தன்னகத்தை கொண்ட ரேஷ்மா வானவர் தனது கணவர், பிள்ளைகள் மற்றும் குடும்பம் என மகிழ்ச்சிகரமாக பயணித்து வந்த வேளையில் தன்னுடைய காதல் கணவர் ஹம்சவர்தனின் திரை உலக வாழ்விற்கு பெரும் ஆதரவாக இருந்த நிலையில் 2020 முதல் அகில உலகையே தன் பிடியில் வைத்துக்கொண்டு அச்சுறுத்தி விலை மதிக்க முடியாத உயிர்களை கொன்று குவித்து வந்த கொடிய அரக்கன் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ரேஷ்மா அவர்கள் அதற்குரிய சிகிச்சைகளை முறைப்படி மேற்கொண்டு வந்த வேளையில் கொரோனா பாதிப்பிலிருந்து சற்று விடுபட்ட நிலையில் மூச்சு திணறல் மட்டும் விடாது அவரை துன்புறுத்தி கொண்டு வந்தது. அதற்கும் குடும்பத்தாரின் பெரும் ஆதரவுடன் சிகிச்சை பெற்று வந்த போது குணமாகி மீண்டு வந்து விடுவார் என நினைத்திருந்த சூழலில் யாரும் எதிர்பாராத வண்ணமாக 2021 ஜூன் மாதம் 21 அன்று மரணத்துடன் போராட முடியாதவராக வாழ வேண்டிய 42 எனும் இளம் வயதில் ரேஷ்மா மறைந்து போனதுதான் வேதனையின் கடும் உச்சமாகும். இதன் பின்னர் மனைவி ரேஷ்மாவின் இழப்பு, பிள்ளைகளின் வளர்ப்பு என வாழ்ந்து வந்த ஹம்சவர்தன் அவர்கள் எதிர்கால சூழல் காரணமாக தனக்கு ஒரு வாழ்க்கை துணை அவசியம் என்ற அடிப்படையில் 2025 கேரளாவைச் சேர்ந்த மாடலிங் கலைஞரான நிமிஷா என்பவரை காதல் மனம் புரிந்து கொண்டார். இவ்வாறு தனது தேர்ந்த நடிப்பு மற்றும் நாட்டியத்தின் மூலம் ரசிகர்களின் மனதில் பேரிடம் பிடித்தவரும் கலை நாயகர் ரவிச்சந்திரனின் மருமகள் என்ற புகழை கொண்டவருமான மறைந்த ரேஷ்மா அவர்களின் நினைவலைகளானது கலை உலக காலம் உள்ளவரை அவரது ஞாபக அலைகளாக வலம் வந்து கொண்டிருக்கும் எனில் அது மிகையாகாது. இவரை போன்ற மறக்க முடியாத திரை நாயகியர்களான கல்லுக்குள் ஈரம் திரைப்புகழ் நாயகி அருணாவின் ஒரே பாச தங்கையும், புதுப்பாட்டு என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி ராமராஜன், ஆனந்த் பாபு உள்ளிட்ட நாயகர்களுடன் வலம் வந்தவரும், ஆவாரம்பூ என்ற ஒற்றை திரைப்படத்தின் மூலம் ரசிகர்களின் மனதில் நிலை பெற்றவரும், தற்போது கால ஓட்டத்தால் திரை உலகிலிருந்து விடைபெற்று தனது குடும்பத்துடன் மகிழ்ச்சிகரமாக பயணித்து வரும் லக்ஷ்மி எனும் இயற்பெயருடைய நந்தினி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும், பிரபல கதையாசிரியரின் தங்கை மகளும் அன்னக்கிளி சொன்ன கதை என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி வசந்த கால பறவை திரைப்படத்தின் மூலம் உச்சம் தொட்டவரும், செம்பருத்தி செம்பருத்தி பூவ போல பெண்ணொருத்தி என்ற ஹிட் பாடல் மூலம் ரசிகர்களின் மனம் நிறைந்தவரும், ரமேஷ் அரவிந்த், பார்த்திபன், முரளி உள்ளிட்ட நாயகர்களுடன் இணைந்து நடித்தவரும், கமல்ஹாசனால் கொதிப்படைந்தவருமான திருமதி சுதாராணி எனும் ஷாலி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும்
1990களின் தொலைக்காட்சி தொடர் பிரபல நாயகியும் உன்னிடத்தில் நான் என்ற திரைப்படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமாகி சிவாஜி கணேசன் மகளாக ஆனந்த கண்ணீர் என்ற திரைப்படத்திலும், மோகனின் தங்கையாக வசந்தியிலும், ரகுவரனின் மனைவியாக தியாகு என்ற திரைப்படத்திலும் முத்திரை பதித்து எண்ணற்ற மேடை நாடகங்கள் என வலம் வந்து கலைத்துறைக்கு கால ஓட்டத்தால் குட் பை கூறிவிட்டு தற்போது ஆன்மீக துறவியாக நிலைபெற்று வாழ்ந்து வரும் தேவி லலிதா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத திரைக்கலை நாயகியர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். இவர்களை போன்ற மறக்க முடியாத கலை நாயகியர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.